குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி பார்க்கலாமா? வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு லட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற 2-3 பொருட்கள் வச்சு இந்த சூப்பரான லட்டு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதாவது கவுனி அரிசியில் செஞ்ச அவல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அவல் தான் எடுத்திருக்கேன். இந்த அவல் கொஞ்சம் குண்டுன்னு நல்லா மொத்தமாக இருக்கும். இந்த அவலை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனிப்புக்கு ஒரு 3-4 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். ரெண்டாவது சேர்த்துக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் துருவல் தான் சேர்த்துக்க போகிறோம். நான் தேங்காய் இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அவ்வளோதான். மொத்தத்தில் இதில் 3-4 பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அந்த தேங்காய் சீனி எல்லாமே சேர்த்து அவளோட நல்ல கையில் நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோன்னா சூப்பரான நல்ல ஹெல்த்தியான லட்டு ரெடி. அவல் லட்டு நம்மளுக்கு வெளியில் தள்ளுவண்டி கடைகளெல்லாம் கிடைக்கும் பாருங்கள். நல்லா தேங்காய் துருவெல்லாம் நிறைய போட்டு சீனி போட்டு சூப்பராக லட்டு பிடிச்சி வச்சுருப்பாங்க. வெளியில் போகும்போது நான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கும் அவல் லட்டு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற 4 பொருட்கள் வச்சு இந்த லட்டு ரெடி பண்ணிவிட்டோம். குட்டி ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் இது கவுனி அவல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குட்டீஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை ரொம்ப நேரம்லாம் வச்சு சாப்பிட முடியாது. உடனேயே சாப்பிட்டு காலி பண்ணிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை பார்த்து அளவாக சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெசிபிஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம ஜாசியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் அண்ட் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.